சில நேரங்கள்ல நான் பண்ண பெரிய மிஸ்டேக்கா நான் எத பார்க்குறேன் அப்படின்னு சொன்னா, மென்டல் அக்கவுண்டிங். எல்லா ரூ. 500 ஒரே கவர்னர் தான் சைன் பண்றாரு. எல்லா ரூ. 500 ஒரே மதிப்பு தான். ஆனா, நான் நெறைய நேரங்கள் என்ன பண்ணிருவேன்னா, பணத்தோடைய சோர்ஸ பொறுத்து அதைய இன்வெஸ்ட் பண்ற விதத்த மாத்திருவேன். உதாரணத்துக்கு நம்ம ரொம்ப நாளா சேர்த்து வச்ச ஒரு பணம் இருக்கும். அத இன்வெஸ்ட்மென்ட்ஸ் பண்ணலாம் அப்படின்னு எடுத்துட்டு போகும்பொழுது, அதில ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்பேன். ரொம்பவுமே ஜாக்கிரதையா பண்ணுவேன். ஆனா, ஒரு சில நேரங்கள் என்ன ஆகும்னா, எங்க அப்பா என்கிட்ட கொஞ்சம் பணம் குடுப்பாரு. இந்தா வச்சுக்க எனக்கு இது வந்தது அப்படின்னு ஏதோ ஒரு பணத்த குடுப்பாரு. எங்க அப்பா குடுக்கக்கூடிய பணத்த என்ன பண்ணுவேன்னா, அதே கேர்ல எடுக்க மாட்டேன் நானு. இப்ப இது எனக்கு எக்ஸ்ட்ரா வந்த பணம் மாரி தெரியும். எங்க அப்பா குடுத்த 1,00,000த்துக்கும், நான் சம்பாரிச்ச 1,00,000த்துக்கும் அதே 10 இட்லி தான் கிடைக்கும்னா, அதே 10 இட்லி தான் கிடைக்கும். அதுக்காக 1,00,000 10 இட்லிங்கிறத நான் பேச்சுக்கு சொல்றேன். 1,00,000த்துக்கு 1000 இட்லி கூட கிடைக்கும். 2க்குமே ஒரே மதிப்பு தான். நான் சம்பாரிச்ச 1,00,000த்துக்கும் எங்க அப்பா எனக்கு குடுத்த 1,00,000த்துக்கும் 2க்கும் ஒரே மதிப்பு தான். ஆனா, இந்த 1,00,000த்த நான் ஏதோ தங்கத்துல செஞ்ச மாரியும், இந்த 1,00,000த்த எங்க அப்பா எனக்கு ஃப்ரீயா குடுத்ததுனால, அது ஏதோ தகரத்துல செஞ்ச மாரியும், இதுல ரிஸ்க் அதிகமா எடுப்பேன். இதுல ரிஸ்க் கேர்ஃபுல்லா எடுப்பேன். இது நான் பண்ணுன ஒரு மிகப்பெரிய மிஸ்டேக். சோர்ஸ பொறுத்து பணத்தோட மதிப்ப பிரிச்சு எடை போடுறது. உண்மையாலுமே அப்படி கிடையாதுல்ல. அந்த பணம் ஃப்ரீயா வந்தாலும் ரூ. 500 தான். அந்த பணத்த நான் கஷ்டப்பட்டு நாள் ஃபுல்லா வண்டி ஓட்டி சம்பாரிச்சாலும் ரூ. 500 தான். அந்த பணத்த நான் வீட்ல டேபிள்லயே உட்கார்ந்துட்டு ஒரு ட்ரேடிங்ல சம்பாரிச்சா ரூ. 500க்கு அதே மதிப்பு தான். அப்ப பணத்துக்கு மதிப்பு மாறாது.